சுசுகி GSX நினைக்கிறேன், கரெக்டாக நான் பார்க்கல. பட் அதோட கலரை பார்த்து அப்படி தான் தெரியுது. வாவ், என்ன கலருங்க சீரியஸ்லி. இதோட பேக் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க சீரியஸாக, வேற மாதிரி. ஹாய் சொல்லு. ஹாய். தூக்கம்னு நினைக்கிறேன்ல. ஸோ ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். அண்ட் யா மக்களே, இட்ஸ் பீன் ஸோ லாங். ரொம்ப நாள் ஆச்சு ரைட் போய். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 month இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ யா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான் போகிறோம். சிசிடி போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது ரம்ஜான் டைம், ஸோ ஃபாஸ்டிங். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மட்டும் தான், பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட போகிறதில்ல. ஜஸ்ட் போயிட்டு ரைட் போயிட்டு எல்லாம் கோ ரைடர்ஸை மீட் பண்ணிவிட்டு திரும்பி வரது தான் பிளானு. ஸோ மேபி அவங்க அங்கேருந்து வேறு எங்கேயாச்சும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யா, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் எக்ஸாக்ட்லி 7:04 ஆகிட்டுருக்கு. அண்ட் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா சண்டே 23rd of March. ஸோ ரைட் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட் வந்துட்டு பீலமேடுங்க. ஆஸ் யூஷுவல் நான் ஒரு 5 minutes லேட்டு, 5-10 minutes லேட்டு தான். ஸோ மீட்டப் பாயிண்ட் வந்துட்டு பீலமேட்டில் ஏதோ ஒரு லொக்கேஷன் சொல்லி நாங்கள் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அங்கே போயிட்டு செக் பண்ணணும் லிங்க் எங்கேன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் செக் பண்ணணும். போய் பார்த்துக்கலாம். அண்ட் யா மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் கிடையாது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹண்டர். ஸோ ஹிமாலயனில் கொஞ்சம் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ அதனால் இன்றைக்கி ஹிமாலயனுக்கு லீவ் கொடுத்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஹண்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவனோட பைக்கு கிட்டத்தட்ட 1.5 months சும்மாவே வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு சொன்னான். ஆக்சுவலாக நான் நேற்று கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பைக் வேணும்னு சொல்லிட்டு. நானும் சும்மா தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன், நீ வேணால் பைக் எடுத்துக்கோ, ஃப்ரீயாக தான் இருக்குது, சும்மா தான் இருக்குது அப்படின்னா. சரி ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹிமாலயனை நிப்பாட்டிட்டு நான் இதை எடுத்துட்டேன் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா இப்போது சுங்கம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 10-15 minutes மேக்ஸிமம், 10 minutes நினைக்கிறேன் டிராஃபிக்கில். ஸோ செல்லுன்னு போயிடலாம். காலையிலேயே குரூப்பில் போட்டிருந்தாங்க, டைமுக்கு வந்துடுங்க, லேட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. வண்டி பார்த்திங்கன்னா 1 மாதம் எடுக்காமலே வச்சுருக்கான். ஸோ வந்துட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, ஸோ சின்ன காலையிலே ஒரு சின்னதாக லைட்டாக வாஷிங்கை போட்டுவிட்டு வரும்போது அப்படியே ஃபியூலும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். ஆக்சுவலாக கேமரா ஆங்குலர் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நான் என்னோடய பைக்குக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பைக்குக்கு நான் எப்படி இருக்குமோன்னு தெரில. ஒன்ஸ் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிள். ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணியே பார்க்கல, நேற்று நைட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அது கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். ஹிமாலயன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டுவர்ட்ஸ் ஃப்ரண்ட் கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ற மாதிரி இருக்குது. பட் யா, இந்த பைக் பார்த்திங்கன்னா சீரியஸ்லி ஃபன் டு ட்ரைவுங்க நிஜமாவே. அந்த 350cc இது. ஸோ அந்த சிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர், அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா டார்க்கியாகவும் இருக்குது. ஹண்ட்ரட் ஓடி இருக்கேன், பட் லாங்கில் எடுத்தது இல்லை. ஸோ ஏன் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதில் சீட்டிங் பொசிஷனை குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. அது நல்லா அப்ரைட்டாக இருக்கும். ஹிமாலயன் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் இன்னுமே கொஞ்சம் ஹைட், புது ஹேண்டில் பார் ஒன்று போட்டு ரைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்கார்றதுக்கு. பட் ஏன் இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்ன பண்ணுறான் அந்த ஆள்? ஸோ இந்த ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கேருந்து ஒரு யூட்டர்னு போட்டு
லாஸ்ட் டைம் நம்ம சிசிடி போகும்போது கூட எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குனிமுத்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. குனிமுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஞாபகம். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னே தெரிலங்க, நிப்பாடி தான் செக் பண்ணி பார்க்கணும் எங்கே இருக்குன்ட்டு. சீரியஸ்லி ஃபன் டு ட்ரைவுங்க நிஜமாவே. அந்தளவுக்கு இதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சீரியஸாக சூப்பராக இருக்குது பைக் உட்காந்து ஓட்டுறதுக்கு. சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபியாக இருக்குங்க, சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ராடாகவே இருக்குது. நல்லா பவருங்க சீரியஸாகவே. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சீரியஸாக. பார்த்தீங்கன்னா இன்னொரு 4.5 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ போயிடலாம். 7:10 தான் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்னோடய வாட்ச் 5 minutes ஃபாஸ்ட்டு. 7:10 தான் ஆகிட்டுருக்குங்க. கரெக்டாக இன்னொரு 5 to 8 minutes மேக்ஸிமம் போயிடலாம். இங்கேயா போகலாமாண்ணா? ஆ ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேங்க இந்த பக்கம். ஸோ இந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா பைக்ஸ் பார்த்தேன். அந்த பைக்கை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, இதுக்கு முன்னாடியே இருக்குங்களாமா. ஸோ இதுக்கு முன்னாடி 1.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது. நான் கொஞ்சம் தாண்டி வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த சைடு இல்லை, இந்த சைடு இருந்ததுனால டக்குன்னு தெரியல. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூலுக்காக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஃபியூலிங்காக. ஸோ நான் இவங்களை பார்த்து தெரிஞ்சதுனால திருப்பி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் யூ டர்ன் பண்ணி. மக்களே, கான்வே ஸ்டார்டட். ரைட் ஹெடெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே டுவர்ட்ஸ் சிசிடி போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. சம்மர் அரவுண்ட் 20+ பைக்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. 20 to 20+ பைக்கர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ரைடரும் வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஒரு குட்டி பாப்பா இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி. ஒரு சின்ன குழந்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்பா சுசுகி GSX நினைக்கிறேன், கரெக்டாக நான் பார்க்கல. பட் அதோட கலரை பார்த்து அப்படி தான் தெரியுது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிசிடி தான் போயிட்டுருக்காங்கங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் விலாகில் பார்த்துருப்பீங்க, சிசிடி ரைடு விலாகில். ஸோ எல்லா சண்டேஸும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் சூப்பர் காசுலாம் வந்துட்டு சிசிடி போவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம போகிற மாதிரி தான், பிரேக்ஃபாஸ்ட் ரைடு எல்லா சண்டேஸும் போவாங்க. ஓப்பா சவுண்டு பார்த்தீங்களா இது வரைக்கும் கேட்குதுங்க. ஸோ இன்றைக்கும் நிறையா சூப்பர் பைக்ஸ் வரும்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா சூப்பர் பைக்ஸும் நம்ம போன விலாக்லேயும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பட் பார்க்கலாம், ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பைக்ஸ் வருதா, பைக்கர்ஸ் வராங்களான்னு பார்க்கலாம்.
வண்டி ஆடுதுன்னு தெரிலங்க. இவங்களோடதா? ஹெல்மெட் கீழே விழுந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ். இந்த காரில் மாட்டி இருக்கும், இல்லைனா என் பைக்கில் மாட்டியிருக்கும். ஸோ ஏன் மக்களே, வேறு ஆல்மோஸ்ட் டு சிசிடி. ஆல்மோஸ்ட் இல்லை, சிசிடியாக வந்துட்டோம். ஓ மை காட், பா என்னங்க எத்தனை வண்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா ரைடர்ஸ் வந்திருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இன்றைக்கி நம்ம லைனாக பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-25+ பைக்கர்ஸ் வந்திருப்பாங்க இன்றைக்கி. பட் ரெஜிஸ்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 55 நினைக்கிறேன். 55 இன்றைக்கி நாட் 25ங்க, 30க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி லேம்போ இல்லை. நான் லேம்போ வரும்னு நினச்சேன், பட் இன்றைக்கி லேம்போ இல்லை. பட் அதுக்கு பதிலாக இன்னொரு சூப்பர் கார் வந்திருக்குங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், அது பார்த்தீங்கன்னா ஆடி R8 நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அது பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸோ மக்களே, இதுதாங்க அந்த பியூட்டி. வேற மாதிரி இருக்குல்ல. பார்த்திங்கன்னா ஆடி R8 தாங்க. அன்றைக்கி லேம்போ பார்த்தோம், இன்றைக்கி R8. வாவ், என்ன கலருங்க சீரியஸ்லி. மாதிரி இருக்கு மக்களே. இதோட பேக் வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க சீரியஸாக. வேற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா டேட்டோனா 675 அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு S1000 RR BMW. வா வா மேசிவ் பைக்ஸுங்க சீரியஸாக செம்மையாக இருக்குல்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் லிமிட்டட் சூப்பர் பைக்ஸ் தான் வந்திருக்குங்க. நிறைய சூப்பர் பைக்ஸ் வந்த மாதிரி தெரியல. மேபி வந்துட்டு போயிட்டாங்களா இல்லை இனிமேல் தான் வருவாங்களான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா R1, இது ZX10R, S1000 RR. இது பார்த்தீங்கன்னா ZX6Rங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த பைக்கை. இது நம்ம வரும்போது பார்த்தோம்ல GSX, அது இது பார்த்தீங்கன்னா Aprilia. இது ரெண்டுமே நம்ம வரும்போது பார்த்தோம். ஹாய் சொல்லு. ஹாய். தூக்கம்னு நினைக்கிறேன்ல. பாய். பாய். ஓகே மக்களே, கிளம்பிட்டோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சூப்பர் பைக்ஸ் வந்துச்சு. நான் ஆக்சுவலாக எடுக்கல. இப்போ எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படியே கிளம்பலாம். ஓகே மக்களே, திருப்பி கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து இங்கே 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நான் ஃபாஸ்டிங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகல. ஸோ மற்ற ரைடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டாங்க, முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. நம்ம அப்படியே டுவர்ட்ஸ் கோயம்புத்தூருங்க. இன்னும் எப்படியும் 10-8 எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 15 minutes மேக்ஸிமம் அப்படியே போயிடலாம். ஏன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் கம்மி தாங்க. லாஸ்ட் டைம் நான் டிசம்பர் அப்போது வந்தபோது நிறைய பைக்கர்ஸ் வந்துருந்தாங்க, நிறைய சூப்பர் கார்ஸ் வந்துருந்துச்சு.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு R8 மட்டும் வந்துருந்துச்சு. அன்றைக்கி லாம்போகினி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆடியில் ஏதோ ஒரு கார் இருந்துச்சுங்க. நாட் ஆடி, BMW நினைக்கிறேன். சம்மர் ஏதோ ஒரு 2-3 சூப்பர் கார்ஸ் இருந்துச்சு, நிறைய சூப்பர் பைக்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வந்திருக்கு. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருந்தாங்கங்க. தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் வந்துட்டு நிறைய ஸ்டேட்லேருந்து, தமிழ்நாடு நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. நிறைய சூப்பர் பைக்ஸ் வந்திருந்தாங்க. இன்றைக்கி இருக்குது, பட் கவுண்டபிள் தான். அன்றைக்கி வந்து நிறைய வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் பைக்ஸ் இப்போ தாங்க போயிட்டுருக்காங்க. ஹயபுசா ஸோ இவர் தாங்க 49 பைக்கிங், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் டேட்டோனால போயிட்டுருக்காரு. சச் அ கூல் காய்ங்க. இப்போ போகும்போது வேவ் பண்ணார் பார்த்தீங்களா? ஸோ எல்லா பைக்கர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. ஹயபுசா ஓகே மக்களே, ஒன்ஸ் நான் கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்த இடங்கள் தான். ஸோ இங்கெல்லாம் காட்டுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ யா, கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகே மக்களே, ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11. நம்ம 11 தான் பிளான் பண்ணோம். அங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 10:05 10:08 கரெக்டாக ஒரு 55 மினிட்ஸ் ஆகிருக்கு கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ ப்ராபப்ளி 11:30க்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் மக்களே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ரைட். ஓகே, ஒரு மாதம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஃபுல்லாக ரைடே போகல நான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரைடு போனது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. மறுபடியும் எல்லாத்தையும் இப்போ எல்லா ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரைடு வந்துட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் கண்டிப்பாக. ஸோ ஏன் மக்களே, வேறு என்ன, ஆஸ் யூஷுவல் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். என்னோடய ப்ரீவியஸ் விலாக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோடய பெரிய மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் மக்களே. கண்டிப்பாக நான் அதை ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன். கண்டிப்பாக நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. சோலோ ரைட்ஸும் நிறைய பிளான் வச்சுருக்கேன். குரூப் ரைட்ஸும் பிளான் இருக்குது. இன்றைக்கி வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. அண்ட் உங்களை இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, Arshad signing off.